ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஈஸியாக நம்ம வீட்லேயே சுலபமாக கேஎஃப்சி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 1.5 kg அளவுக்கு சிக்கன் நல்லா அலசி எடுத்துக்கிட்டு, மிளகாய் தூள் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு, அப்புறம் சிக்கன் மசாலா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு, அடுத்து சிக்கன் 65 மசாலா ஒரு 3 டீஸ்பூன் அளவு, தேவைப்படுற அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் ஒரு 2 முட்டையை அதில் நல்லா உடச்சி ஊற்றிக்கலாம். அதுக்கு பிறகு நம்ம கார்லிக் சில்லி சாஸ் இது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அப்புறம் ரெட் சில்லி சாஸ் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இதுக்கு பிறகு தேவைப்படுற அளவுக்கு தயிர் வந்து 1 கப் அளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்படி ஊற்றிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா சேர்ந்து கலந்து வர மாதிரி. அடுத்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கலரி வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்ம மிக்சிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து எடுத்துகிட்டு ஃப்ரீசரில் ஒரு 2 to 3 hours வந்து நம்ம நல்லா வச்சு ஊற விடலாம். அதுக்குள்ளேயே நம்ம மாவு வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணிடலாம். அது ஏற்கனவே செஞ்சு வச்ச மாவு கொஞ்சம் ஜலிச்சு வச்சுருக்கோம். இப்போ 1 கிலோ மைதா மாவு எடுத்துக்கலாம். அதோட 1/4 kg அளவுக்கு கடலை மாவு அதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1/4 கிலோ அளவுக்கு கார்ன் பவுடர் அதையும் சேர்த்து நல்லா போட்டுக்கலாம். அதுக்கு பிறகு பெப்பர் பவுடர் ஒரு 1.5 கைப்பிடி அளவுக்கு எடுத்து போட்டுக்கலாம். அடுத்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அடுத்து தேவைப்படுற அளவுக்கு உப்பு, சிக்கன் கபாப் 65 மசாலா ஒரு 2 டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். அடுத்து சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் 2 டீஸ்பூன். இதையும் எல்லாம் நல்லா கலக்கிற மாதிரி கையால் போட்டு நம்ம நல்லா எல்லாமே ஈக்குவல் அளவுக்கு வர மாதிரி நம்ம ரெடி பண்ணி மாவை வச்சுக்கலாம். இவ்வளோ தான் நம்ம மாவு ரெடி. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த சிக்கனை ஒன்று ஒன்றா போட்டு இந்த மாவில் அப்படி போட்டு நல்லா ஒட்டுற மாதிரி உருட்டி பிசைஞ்சு எடுக்கணும். அடுத்து நல்லா உதறணும். பாருங்கள், இப்படி உதறி விட்டோம்னா அந்த கேஎஃப்சி மாடலில் வந்துடும். இப்போ இதை அப்படியே எடுத்து நார்மல் வாட்டரில் விட போகிறோம். இதே போல் ஒரு 2-3 ரெடி பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியில் போட்டிருக்கிற சிக்கனை திரும்பவும் எடுத்து அந்த மாவில் போட்டு ஃபஸ்ட்டு செஞ்ச மாதிரியே நல்லா போட்டு மாவில் போட்டு உருட்டி பிசைஞ்சு அதே போல் உதறி விட்டு இதை நம்ம தண்ணியில் போட போகிறதில்ல, ஃபைனல் அப்படியே நம்ம ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டைம் நல்லா பிசைஞ்சு எடுத்து தண்ணியில் போடணும். நெக்ஸ்ட் டைம் பிசைஞ்சு எடுத்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி கட்டியாக பிடிச்சி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு இப்படி நல்லா உதறின பிறகு பாருங்கள், கேஎஃப்சி சிக்கன் போலேயே இந்த மாதிரி லேயராக ஃபார்ம் ஆகும். இப்போ நம்ம இதை அப்படியே ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். போட்ட உடனே திருப்பக்கூடாது, அதை அப்படியே விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி லேயராக வர மாதிரி நம்ம பார்த்து ஆயிலில் எல்லாத்தையுமே இப்போ எல்லாத்தையும் அப்படியே பண்ணி போட்டுக்கலாம். இப்படி நல்லா வேகிற வரைக்கும் நீங்கள் திருப்பக்கூடாது. வெந்த பிறகு இப்படி திருப்பி விட்டிங்கன்னா கிறிஸ்பியாக சூப்பராக வரும். இல்லாட்டி அது உடச்சி வந்துடும். அடுத்து என்ன பண்ணணும்னா, நம்ம மாவு படுறதுனால அது ஈரப்பதமாக கட்டியாகவும் இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு ஜலிச்சு பவுடர் மாதிரி திரும்பவும் தனியாக வச்சுட்டு திரும்பவும் இருக்கிற சிக்கன் எல்லாம் அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி மாவு போட்டு எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம். அவ்வளோதான், நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் கேஎஃப்சி சிக்கன் நம்ம வீட்டிலே ஈஸியாக சுலபமாக ரெடி ஆயிடுச்சு. இதை பார்க்கும்போது இப்போவே சாப்பிட்றணும் போல் இருக்குது. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருந்தது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.